உருளைக்கிழங்கு எல்லாம் போட்ட ஏன் சிவப்பு கலரில் இல்லைன்னா நம்ம வந்து குழம்புக்காத்தூள் போடும்போது ரெட்டிஸாக இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் க்ரீன் கலர் இருக்குது. ஏன்னா கருவேப்பிலாம் அரைச்சி போட்டுருக்கேன். பரோட்டா சப்பாத்திக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி செஞ்சுருக்கேன். ஆனால் அது சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஆனால் சாதத்துக்கு வந்து இந்த மாதிரி கருவேப்பிலாம் போட்டு அரைக்காமல் குழம்பு மாதிரி இதே மாதிரி தான் இருக்கும். கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். அந்த மாதிரி செய்யும்போது சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இதுவும் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து மோஸ்ட்லி ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து பரோட்டா சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும் இந்த முட்டை குருமா. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோவை நம்ம எப்படி செய்யணுங்கிறத, இந்த குழம்பு இந்த குருமாவை முட்டை குருமா எப்படி செய்யணுங்கிறத அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இன்றைக்கி வந்து நான் வந்து வீடியோ எடுக்கலை.